ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் சீரிஸில் பார்த்தோம்னா ஏற்கனவே 5 நட்பு நாடுகளுடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 6ஆவதா பார்க்க போகிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளான பிரேசில், அர்ஜென்டினா. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நட்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு மூலமாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டைஸ். முதல் விஷயமா எக்கனாமிக் டைஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெர்கசூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக இந்த நாடுகள் எக்கனாமிக் ட்ரேடை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. இந்த மெர்கசூர் அப்படிங்கிறது வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, எக்கனாமிக்கான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா மிக முக்கியமான நாடுகளாக பிரேசில், அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவே அண்ட் வெனிசுலா இருக்காங்க. இதே போல் பொலிவியா, சிலி இந்த மாதிரி நாடுகள்லாம் அடிஷ்னலாக இருக்காங்க. ஸோ இந்த நாடுகளில் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான நாடுகளாக வளர்ந்த நாடுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அர்ஜென்டினா அண்ட் பிரேசில் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த யுனைட்டி மூலமாகவும் சரி, அதே போல் இந்த அமைப்பு மூலமாகவும் சரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை ட்ரேடில் வந்து நிறையா முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிக்கிறதுல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல மிக முக்கியமான விஷயமா வந்து இந்த எக்கனாமிக் டைஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன். ஹிஸ்டாரிக்கலாக 2 நாடுகளுக்கும் இடையில் பல வருஷங்களில் பல விஷயங்கள் சண்டைகளாக மாறி இருக்கு. குறிப்பாக எல்லை பிரச்சனைகள். எல்லை பிரச்சனைகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் சுமூகமாக கலைஞ்சு இப்போ 2 நாடுகளும் இணைஞ்சு பல விஷயங்களை செயல்படுறாங்க அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து நம்ம நிறையா சண்டை போட்டுக்கிட்டதால நம்ம நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகளை கண்காணிக்க முடியலை அப்படின்னே வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்த்துட்டு இப்போது மிக முக்கியமான விஷயங்களான நாட்டில் நடக்கிற விஷயங்கள், நாட்டை முன்னேற்றத்துக்கான விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கலைஞ்சு இப்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவங்க ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனுக்குமே மிக முக்கியமான விஷயமா சுட்டி காட்டப்படுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பிரேசிலும் சரி, அர்ஜென்டினாவும் சரி ஃபுட்பாலுக்கு பயங்கர பாப்புலர். மெஸ்ஸி, பீலே இந்த மாதிரியான பாப்புலரான ஃபேமஸான பிளேயர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 நாடுகளும் இதை கல்ச்சுரலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயமா இருக்காங்க. அதே போல் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கல்ச்சுரல் விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலாகவுமே வந்து இவங்களை பயங்கரமாக கனெக்ட் பண்ணுது. இதன் மூலமாக அவங்களுக்கு நிறையா ட்ரேட் மூலமும் இதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய ட்ரேடு விஷயங்களையும் இன்வால்வ் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கல்ச்சுரலாகவுமே இந்த விஷயங்கள் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இணைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது அவங்களுடைய நட்புக்கு மிக முக்கியமான ஒரு வலுவான ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல காரணமாகவும் இருக்குது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து சூப்பர் பவராக பார்க்கப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த தென் அமெரிக்க லத்தீன் நாடுகள்லாம் பார்க்கப்படுதா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க வளரல அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இவங்க மேலே வைக்கப்படுது. அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்காக அவங்களுடைய நாடுகளுக்குள்ளெல்லாம் இணைஞ்சு, அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் ஒன்று கூடி அந்த இதை உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் பல வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பிரிக்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் பிரேசில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம பெரிய மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து டிப்ளமேட்டிக்காக அவங்க ரொம்ப பயங்கரமாக வந்து கடந்த பல வருஷங்களில் நிறைய விஷயங்களை செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாகவுமே வந்து அவங்க யுனைட்டடாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து இது காட்டுது. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்கனாமிக் டைஸும் சரி, ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸும் சரி, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸும் சரி, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே அர்ஜென்டினா, பிரேசில் வந்து நிறைய முரண்பாடுகள், சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கலைஞ்சிட்டு இப்போ வந்து லத்தீன் அமெரிக்காலேயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.